நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு சுரேஷ் வராங்க. வந்த சுரேஷோ மதிய ரூமுக்கு போகிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிற அந்த சமயத்தில் இங்கே மதி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீ படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் சுரேஷோ ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீங்கள் உட்காந்து படி, நான் எதுவும் சொல்லலை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. இங்கே சுரேஷோ வெளியே வந்த சுரேஷ் ஹாலில் வந்து படுக்கலான்னு பார்த்தா இங்கேயும் ரொம்ப ஒரு டயர்டாக இருக்குது. அங்கேயும் படுக்க முடியல, இங்கேயும் படுக்க முடியல, என்னதான் பண்ணுறது, சரி நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுரேஷ் வெளியே வரும்போது தான் அங்கே வீட்டுக்கு பின்புறத்தில் இங்கே மலரும் பாக்யராஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரி மலரு, என்னை மன்னிச்சிரு மலரு, அம்மா உன்னை அப்படி பேசும்போது நான் எதிர்த்து ஏதாவது பேசியிருந்துருக்கணும். ஆனால் நான் அப்படி எதுவுமே பேசாமல் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. நீ ரொம்ப அழுதுருப்பல்ல, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, அம்மா அப்படி பேசினது ரொம்ப தப்பு தான். அந்த மாதிரியான வார்த்தைகளை உங்ககிட்ட அப்படி அம்மா சொல்லியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்யராஜ் அழுக. பாக்யராஜுக்கிட்ட உடனே மலர் சொல்கிறாங்க, அட விடுங்க பாக்யராஜ், இந்த வீட்டில் எல்லாரும் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நானே இதை வீட்டில் இருந்துகிட்ருக்கேன். அப்படி எல்லாருக்கூடையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி நான் இங்கே இருக்கேன். அதனால அவங்க பேசினதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல, இல்லை நானாவது அம்மா கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்கணும். ராகவி அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டது, அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சுருந்துருக்கணும். அவங்க தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களும் 5 பிள்ளைங்களை பெற்றவங்க தானே. இப்படி உன்னையும் என்னையும் நினச்சி தப்பாக பேசி இப்படி பொது இடத்துல அப்பாவுக்கு முன்னாடியும் அந்த மதிப்புக்கு முன்னாடியும் தப்பாக பேசியிருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்ல, அதான் நான் விடுங்கன்னு சொல்கிறேன்ல. இந்த வீட்டில் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சுரேஷாக இருக்கட்டும், உங்கள் தங்கச்சியாக இருக்கட்டும், உங்கள் தம்பி சித்துவாக இருக்கட்டும், ஏன் உங்கள் அம்மா அப்பா அப்புறம் ரேவதி எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாரையுமே எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவங்களுக்காக செய்கிறதெல்லாம் விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு தான் நான் செய்கிறேன். அதே நேரத்தில் அவங்க மனசில் நான் இருக்கேன்னு கேட்டால் என்றைக்குமே அது கேள்விக்குறியாக தானங்க இருக்குது. நிச்சயமாக சொல்வேங்க, அவங்களால நான் இல்லாமலும் இருக்க முடியும். இந்த வீட்டுக்குன்னு ஒரு வேலையாளை வச்சு பார்த்துக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தானே என்னை எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கும் ஒரு மனசு இருக்குது, அந்த மனசில் ஆசை இருக்குது, கனவு இருக்குது, லட்சியம் இருக்குது, எல்லாமே எனக்குள்ளே இருக்கும்ல. நானும் ஒரு மனுஷி தானே. ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருமே நான் அப்படி பார்க்குறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோல்லை சாஞ்சிட்டு அழுக. சாரி மலரேன்னு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. வீணா நீயும் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே மலர் அவங்க பாக்யராஜ் வாயில் வந்துட்டு கையை வச்ச மாதிரி, வேணாம் இப்படி ஒரு வார்த்தை என்றைக்குமே உங்கள் வாயிலேருந்து வந்துடக்கூடாது. என் குழந்தை நான் வந்து தனியாக வளர்ந்த மாதிரி என்னோட பொண்ணு ராகவே அப்படி வளர்ந்துடக்கூடாது. அவளுக்குன்னு சித்தப்பா அத்தை இப்படி ஏகப்பட்ட உறவுகள் இந்த வீட்டில் இருக்க, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவுகள் எல்லாமே அவளுக்குன்னு இங்கே கிடைக்கணும். அதுக்காகனாலும் நான் இங்கே தான் இருப்பேங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு நிற்கிற எங்கள் சுரேஷும் கண்கலங்கி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மதியும் சுரேஷும் சந்தோஷமாக வாழணும். அடுத்து சித்துவுக்கு கல்யாணம் பண்ணணும், அடுத்து உங்கள் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணணும். இப்படி எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதையும் நான் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க சுரேஷோ அப்படியே கண்கலங்கியபடி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனது கதவை சாத்திட்டு மதி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, மதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே சுரேஷ், இன்னைக்கு காலையில் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க மதியம். உடனே சுரேஷ், இல்லை இன்னைக்கு காலையில் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மதி கேட்கும்போது, அண்ணியை வீட்டில் அம்மா திட்டினாங்களா அப்படின்னு சொல்ல, அது இந்த வீட்டில் எப்போதுமே நடக்கிற விஷயம் தானே. ஏன் அவங்கள உங்களுக்கு முன்னாடி தான் திட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் யாராச்சும் அவங்களுக்காக எதிர்த்து பேசியிருக்கீங்களா? இன்றைக்கி அவங்கள என்னெல்லாம் சொல்லி பேசினாங்க தெரியுமா? ஆனால் ரொம்பவும் அசிங்கப்படுத்திட்டாங்க. பாவம் எப்படி தான் அவங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமான்னு மதியம் அவங்க அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் சுரேஷ் கிட்ட சொல்ல, சுரேஷ் அப்படியே ஆடி போயிடுறாங்க. சுரேஷ் உடனே கதவை தந்துட்டு நேராக ஹாலுக்கு போக, அம்மா அம்மா அப்படின்னு சத்தம் போட, என்னடா இந்த நேரத்தில் எதுக்குடா வந்து சத்தம் போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி வெளியே வராங்க. என்னம்மா என்னாச்சு அண்ணி, நீங்கள் என்ன சொல்லி திட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா திடீர்னு இங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் உன் பொண்டாட்டி பேசுகிறான், இப்போ என்ன உன் பொண்டாட்டி சொல்லி நீ என்கிட்ட பேசலான்னு வந்தியா அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி கேட்க, அம்மா நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்ல, என்னடா இந்த நேரத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு போய் படுங்க எல்லாரும் அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு இங்கே சுரேஷ் வந்துட்டு, அம்மா நீங்கள் பேசுனது ரொம்ப தப்புமா,
நீங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்களும் தானே 5 பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. அண்ணியை பார்த்து எப்படி உங்களால் இப்படி பேசுகிறதுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்ல, டேய் சுரேஷ், நான் உன்னுடைய அம்மாடா அப்படின்னு சொல்ல, அதனால தாம்மா நான் கேட்குறேன். நீங்கள் என் அம்மாவாக இருக்கிறனால தான் செஞ்ச தப்புன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணியோ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. அவங்கள ஒரு நாளும் நீங்கள் நல்லாவே நடத்த மாட்டீங்க. அவங்க எல்லாருக்கும் விருப்பப்பட்டு தான் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் அவங்கள இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டீங்க. அது பார்த்தாதுன்னு ராகவே அவங்க மாமா கூடயும் அவங்க பாட்டி கூடயும் போய் இருந்ததில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சுரேஷ் கேட்கும்போது ராஜலட்சுமியோ ராகவனும் வாயடைச்சு போய் நிற்க மதிக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாரான்னு நினச்சிட்டு அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்க. டேய் சுரேஷ், நீ முதல்ல போய் தூங்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, அண்ணி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அங்கே மலரை வந்துட்டு நிறுத்திட்டு உடனே நீங்கள் செஞ்ச தப்புக்கு முதல்ல அன்னிக்கிட்ட சாரி கேளுங்கம்மா அப்படின்னு சொல்ல, என்னடா அம்மானு கூட பார்க்காம அதுவும் இவக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பேசுனது தவறு, அப்போ மன்னிப்பு கேட்குறதுலேயும் தவறு இல்லையே, நான் ஒரு போலீஸ்மா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா, போலீஸ்னா அதை உன் ஸ்டேஷனோட மட்டும் வச்சுக்கோ, வீட்டுக்கு வந்து அந்த அதிகாரத்தெல்லாம் எங்ககிட்ட காட்டாதுன்னு ராகவன் சொல்ல, சரிப்பா, நான் இந்த அதிகாரத்தெல்லாம் வீட்டில் காட்டலை தான். ஆனால் அண்ணி உங்கள் எல்லாருக்கும் எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதுமே, உங்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் நான் கொண்டு உட்கார வைக்க மாட்டேன், என்னை விட மேலிடத்தில் இருக்க அதிகாரிகளே கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்ல, வந்ததுலேருந்து அவங்கள கொடுமை தானே படுத்திட்டு இருக்கீங்க, அப்போ இந்த கொடுமைக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க இவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு போகிறான், போலீஸ்ன்ற பதப்பில் இப்போ நம்மளையும் மிரட்டுறான் அப்படின்னு சொல்ல, டேய் முதல்ல இந்த வேலை கிடச்சதே உனக்கு நம்ம தங்கராஜ மாப்பிள்ளையால தான், இந்த வேலையை வச்சு எங்களை மிரட்டுறியான்னு உன்னை அவங்க அம்மா சொல்லும்போது, இங்கே பாருமா, போலீஸ்ன்ற வேலை யார் மூலமாக யாருக்கு கிடச்சிதுன்றதை பற்றி நான் பேசலை, ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் நானும் பேசுகிறேன். நீங்களும் 5 பிள்ளையை பெற்றவங்க தான், நீங்கள் இந்த வார்த்தைகளை அன்னிக்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. செஞ்ச தப்புக்கு சாரி கேட்குறதுனால குறைஞ்சி பட மாட்டீங்க, ஒரு படி நீங்கள் மேலே ஏறி தான் நிற்பீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் தான் வருது. கொஞ்சம் கண்களிங்கப்படி நிற்கவும் செய்கிறாங்க. என் புள்ள இது நாள் வரைக்கும் என்னை எதிர்த்து பேசினதில்ல, இதோ நிற்கிறானே பாக்கியராஜ், காலையில் உன் பொண்டாட்டியை திட்டும்போது கூட என்கிட்ட அடங்கி தானே போனா, இவ என்ன வந்து மாய மந்திரம் போட்டாலோ எண்ணத்தை போட்டு மயக்கினாலோ இன்னைக்கு என் பிள்ளை என்னை எதிர்த்து கேள்வி கேட்குறான். இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட என்னை பார்த்து கேள்வி கேட்காதவன் இன்னைக்கு முதல் முறையாக அவன் அன்னிக்காக என்கிட்ட வந்து பேச வந்துட்டான்னு சொல்ல, அம்மா நீங்கள் பேசுனது ரொம்ப தப்புமா, என்ன இருந்தாலும் உங்கள் மருமக உங்கள் பொண்ணு ரேவதிக்கிட்டே நீங்கள் இதே வார்த்தை தான் கேட்பீங்களா அப்படின்னு உடனே அங்கே பாக்கியராஜ் சொல்ல, என்னங்க இவனுங்க மாறி மாறி என்னை இப்படி கேள்வி கேட்குறானுங்க, நீங்கள் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்கன்னு சொல்ல, எல்லாம் நம்ம தலையெழுத்து, இந்த வீட்டுக்கு வாழ வந்த ஒட்டி இப்படி வீட்டில் இருக்க எல்லாருமே மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்க்க, மதியை எதுக்கு பார்க்குறீங்க, மதியை என்கிட்ட எதையுமே சொல்லலை, இந்த வீட்டில் நடந்த விஷயத்த இங்கே ரூம்குள்ளே வந்ததுக்கு பிறகு சொல்லி அதுக்கு பெரிய விஷயமா மாற்றி சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிற பழக்கம் மதிக்கு கிடையாது. அதை கேட்டுட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு நான் முட்டாளும் கிடையாது. நான் இந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, மதிக்கே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்குது இங்கே சுரேஷ் பேசுகிறதை கேட்டதும். அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சுரேஷ் வந்து அம்மாவை பார்த்து, மா சாரி கேளுங்கம்மா அப்படின்னு சொல்ல, சாரிடா, மன்னிச்சிருங்க, எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் பேசினது தப்பு தான், இப்படிலாம் பேசியிருக்க கூடாது, இனிமேல் என்ன எதுன்னு மலர்கிட்ட கேட்டனா என்னை செருப்பு கலண்டு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, ஏண்டா சுரேஷ் அம்மா கிட்டே போய் இப்படி ஏண்டா பேசினேன்னு சொல்ல, அண்ணி நீங்களே என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, உங்களோட நிலைமை புரியாமல் பல இடங்களை நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு சுரேஷ் கேட்டுட்டு உள்ளே போய்டுறாங்க. பாக்யராஜுக்கும் இப்போ தான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. மலரு வா மலரு அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போக, ராகவன் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக மதியை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. கடைசியில் மதியம் உள்ளே போக, சாரி எங்கள் அம்மா உன்னே இப்படி பேசியிருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்ல, உங்களுக்குள்ளே ஒரு நல்ல குணமும் இருக்க தான் செய்தில்ல, சரி சரி அப்படி நினச்சிட்டு மதியம் இருக்காங்க. ஆனால் ராஜலக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் வீட்டில் நடந்த இந்த விஷயத்த மறக்கவே முடியலை. பொது இடத்துல ஒருத்தவங்களை அவமானப்படுத்தினா எவ்வளோ வலிக்குன்றது இப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சுரேஷ் நினைக்கவும் செய்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரியான தப்பு இந்த வீட்டில் நடக்காது, நடக்கவும் விடக்கூடாதுன்றதுல சுரேஷ் தெளிவாகவும் இருக்காங்க.